ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலேருந்து வெள்ளி விளக்கு சில்வர் விளக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நார்மலாக லிக்விடு போட்டு எப்போதும் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எண்ணெயை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு திருநீர் இருக்குல்ல, துண்ணூர், அதை போட்டு தேய்ச்சின்னு வச்சிங்களேன், பல அந்த கருத்து இருக்கிறதெல்லாம் போயிட்டு அப்படியே புதுசு மாதிரி ஜொலிக்குங்க. நல்லா துணியை வச்சு தொடச்சிருங்க. துண்ணூறு போட்டு தொடச்சிட்டு துணியை போட்டு தொடச்சிங்கன்னா அப்படியே புதுசு மாதிரி ஜொலிக்கும். கடைகள்லாம் அப்படி தான் பாலிஷ் போட்டு வச்சுருவாங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மஞ்சள் வைக்க போகிறோம். மஞ்சளை தண்ணியில் குழப்பிக்கிட்டு, தண்ணி இல்லாட்டி பன்னீரில் குழப்பி வச்சின்னு வச்சுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் விளக்குக்கு போட்டுக்கு வைக்கையில். அதில் பன்னீரில் குழப்பிக்கங்க. குழப்பிட்டு எல்லா இடத்துலையும் வச்சுருங்க. இந்த விளக்கில் வந்து மின் பக்கமும் பின் பக்கமும் லட்சுமி படம் இருக்கும். அதை கண்டிப்பாக அதை பார்த்து பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வைங்க. இது கோயிலுக்கு போன இடத்துல தட்டு விளக்கு வைக்கிறதுக்காக வாங்கின தட்டுங்க. வெள்ளி கலரில் சூப்பராக இருக்குல்லங்க. ஆனால் ஜோடி வந்து 40 ரூபா. அந்த தட்டு நல்லா செமையாக இருந்துச்சு. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் வந்து திரி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு திரியில் வந்து நைஸாக அப்படியே சூடத்தை நசுக்கி விட்டு வச்சுட்டு விளக்க பொருதுனோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த விளக்கு வந்து கப்பன்னு கிட்டு ஆடாமல் அசையாமல் நின்று நிதானமாக எரியும். விளக்கு வந்து மெல்லிசாக அழகாக நின்று நிதானமாக எரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஆடை விட்டு எரியக்கூடாது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.